இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் போங்கண்ணே. சரிப்பா. ஐயோ, இந்த ஆட்டோ எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? வா, நாமளே அவங்க பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப நாம எப்படி போறது? நமக்கு ஒரு ஆட்டோ கிடைக்கதா என்ன? வா. சரி வாங்க போலாம். ஐயோ போயிட்டாங்களே. ஐயோ, என்ன பண்றது இப்போ? இரு ஏதாவது வண்டி வருதானே பாப்போம். ஆட்டோ நிறுத்துங்க. சீக்கிரம் அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா, ஏறுங்கம்மா. போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வேகமா போங்க. அண்ணே, அந்த ஆட்டோ போயிட்டு இருக்குல்ல, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்கண்ணே. சரிம்மா. அண்ணே அந்த வண்டி தான் அண்ணே. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். சரிப்பா, இதோ போறேன். சீக்கிரம் போறேன். வேகமா போங்க. என்னாச்சு? வேன் எப்படி மரத்துல மோதி நிக்குது? யாருக்கு எதுவும் ஆகலல? ஒண்ணும் ஆகலலமா? எதுவும் ஆகலையா? யாருக்கு எதுவும் ஆகலமா? இந்த சாமி எங்க எல்லாரையும் காப்பாத்துச்சு. ஐயோ, ஐஸ்வர்யா, ஹாஸ்பிடல் போனியா? உனக்கு வயிறு வலி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல ஆண்டி. இளநீ குடிச்சது எனக்கு சூட்டை கிளப்பிடுச்சு போல. டாக்டர் எனக்கு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அதனால அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு வேகமா வந்தோம். அப்புறம் வர வழியில பார்த்தா நம்ம வேன் இப்படி மரத்துல மோதி இருக்கிறத பார்த்ததும் பயந்தே போயிட்டோம். யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? யாருக்கும் எதுவும் ஆகலம்மா. கரிகாலா, வேன்ல பிரேக் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்படிதான்ப்பா தெரியும். அப்ப யாரோ திட்டம் போட்டு தான் இதை செஞ்சிருக்காங்களா? இது யார் செஞ்ச வேலையா இருக்கும்? யாரோ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் இருக்கா அவங்களுக்கு. ஏன்டா அதெல்லாம் செஞ்சோன்னு அவங்களை கதற வைப்பேன். ஐயா வாங்கய்யா. வணக்கம்யா. வணக்கம். நீங்க எல்லாரும் இங்க வரீங்கன்னு சொன்னதுனால நீங்க வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிக்கலான்னு இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்கய்யா, வாங்க. எங்க இல்லங்க. என்ன? வேன் ஆக்சிடென்ட் ஆனா அபசகுணம்னு சொல்லி கோயிலுக்கே போக மாட்டாங்க, திரும்ப வீட்டுக்கே போயிருவாங்கன்னு தானே நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா இப்ப நடந்ததெல்லாம் பார்த்தா அவங்க பாட்டுக்கு கோயிலுக்குள்ள குடுகுடுன்னு போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது கல்லு தடுக்குனாலே கோயிலுக்கு போக கூடாதுன்னு எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போவாங்க. இது என்ன மாதிரி குடும்பம்னே தெரியலையே. அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம கோயிலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ நீங்க போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா? அது எப்படி வேஸ்டா போகும்? கோயிலுக்குள்ள ஏதாவது குட்டி கலாட்டா பண்ண முடியுதான்னு பாப்போம். வா. சரி, ஓகே. என் பேத்திங்க 2 பேர் மனசும் தங்கம்னு சாமியே சொல்லிடுச்சு. அதான் 2 பேர் பானை ஒன்னா பொங்கிருக்கு. இந்த குடும்பத்துக்கு சாமி கொடுத்த வரம் தாண்டி நீங்க 2 பேரும். கடைசி வரைக்கும் உங்க புருஷங்களோட
எந்த சண்டை சச்சரவும் இல்லாம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். டேய், என் பேத்திங்க மாதிரி உங்களுக்கு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம நல்லபடியா வச்சுக்கோங்கடா. ஆயுசுக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. பொங்கல் வச்சு முடிச்சாச்சுன்னா அப்படியே பூஜை சாமானையும் எடுத்துட்டு வாங்க. பூசாரி கிட்ட கொடுத்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஐயா 2 பரிவட்டம் இருக்குல்ல, ஒன்னு கரிகாலனுக்கும் இன்னொன்னு வேணா உங்க தம்பிக்கு கட்டி விட்டுருவோம். ஒன்னு என் தம்பிக்கும் இன்னொன்னு என் தம்பி பையனுக்கும் கட்டி முதல் மரியாதையை அவங்களுக்கு கொடுங்க. என்ன சொல்ற கரிகாலா? ஆமாப்பா, நீங்க சொன்னா சரிதான்ப்பா. பூசாரி ஐயா, இன்னொரு பரிவட்டத்தை அருளுக்கு கட்டி விடுங்க. பரிவட்டத்தை அவங்க 2 பேருக்கும் கட்டி விடுங்க. அண்ணன், உங்க மனசெல்லாம் யாருக்குமே வராதுண்ண. இதுல என்னப்பா இருக்கு? எனக்கு அப்புறம் எல்லா மரியாதையும் உனக்கு தானே கிடைக்கணும். உங்களுக்கு தம்பியா பிறக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. ஐயோ, குணசாரா, சித்தப்பா, எதுக்கு இப்ப காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? கோயில்ல வச்சு பெத்தவங்களை தவிர வேற யார் காலையும் விழக்கூடாது. எனக்கு சாமின்னா அது நீங்க தானே. சாமி கும்பிடுப்பா. அண்ணனும் தம்பியும் பாச பிணைப்புல எல்லார் மனசையும் போட்டு பிசைறாங்களே. பார்க்கவே எரிச்சலா இருக்குல்ல. கூடிய சீக்கிரமே 2 பேரையும் பிரிச்சு சட்டையை பிடிச்சு கிழிச்சு சண்டை போடுற மாதிரி பண்ணணும். பண்ணணும்.